Hello everyone, Diwakar Raviram, Sriwakar Jobs and Edu welcomes you to this new video. இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் லாஸ்ட் டேட் கூட இருக்குது கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது. இந்த மெயின் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுறது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எந்தெந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, எந்த கோர்ஸ் எடுத்தால் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நிறைய டவுட் இருக்கும். ஸோ எல்லா கோர்ஸுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த கோர்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். டிஎன்ஏ ரிலவெண்ட்டான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங்கிறது. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் காலேஜ் வந்து உள்ளே போக முடியும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணி ரவுண்டு 2க்கு ஸ்கிப் ஆகிட்டாங்க. 3,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸு தப்பாக பண்ணி ரவுண்டு 2க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1ல் சாய்ஸ் தப்பாக ஃபில் பண்ணி ரொம்பவே லோயர் லெவல் காலேஜஸ் எடுத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க இப்போது ரவுண்டு 1ஓட வேக்கன்சி பார்ப்பீங்க. அதாவது டாப் காலேஜில் சீட் வேக்கன்ட் இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லோயர் லெவல் காலேஜில் 5 பேர் 10 பேர் 20 பேர் 30 பேர்னு எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் கிடச்சிருக்கும். பட் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணாதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் லெவல் காலேஜஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போவே நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட லேப்டாப் இருந்தது அப்படின்னா எக்ஸலில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட லேப்டாப் இல்லை எக்ஸல்லாம் ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு நோட் எடுத்து எந்தெந்த காலேஜஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்கள். நம்மளோட சேனல்லே வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆர்டர் வைஸ் வந்து 200 அவுட் ஆஃப் 200, அதாவது சிஇசி கேம்பஸ்லேருந்து ஆர்டர் வைஸ் எழுதிட்டே வாங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து இப்போது 180 அப்படின்னா 170 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டிக்கு நீங்கள் 180ல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ 170 கட் ஆஃப் வரைக்கும் எந்தெந்த காலேஜ்லாம் லாஸ்ட் இயர் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற ஆர்டர் நோட்டில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு வேணுன்ற டிபார்ட்மெண்ட் தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு வராதிங்க. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சிஇஜி இருக்குது, எம்ஐடி இருக்குது, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, இது 4யுமே நீங்கள் ஒரு லெவலில் வைக்கலாம். ஸோ இது ஒரு லெவலில் வைக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி இது 4ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த 4ல் இருக்கக்கூடிய இசிஇ இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வரணும். ஸோ இந்த 4 காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு டாப் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது இசிஇ கொடுக்குறீங்க. ஸோ இசிஇ கொடுத்ததுக்கப்புறம் ட்ரிபிள் இ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் இ அவாய்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக ட்ரிபிள் இ கொடுக்கலாம். ட்ரிபிள் இ கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் இ பிடிக்கல அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டு சிஇஜி, எம்ஐடியோட ட்ரிபிள் இ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆர்டர். ஸோ பட் வந்து இப்போது நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டுகிட்டே வருவீங்க. ஒரு காலேஜ் வந்து 180ல் ஒரு காலேஜ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், ஒரு காலேஜ் வந்து 179ல் க்ளோஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 180ல் க்ளோஸ் ஆன காலேஜ் வந்து முன்னாடி வைப்பீங்க, 179ல் க்ளோஸ் ஆன காலேஜ் வந்து கீழே வைப்பீங்க. பட் இந்த 180ல் க்ளோஸ் ஆன காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 60 சீட்டு தான் இருக்கும். இந்த 179ல் க்ளோஸ் ஆன காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 180 120 சீட்ஸ்க்கு மேலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 120 180 சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 179 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வெறும் 60 சீட்டு தான் என்ன ஆயிருக்கு 180ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இயர் வந்து எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ வேக்கன்சி இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கட் ஆஃப் 170 இருக்குது அப்படின்னா 170க்கு முன்னாடி இருக்க ஒரு 5 கட் ஆஃப், அதாவது 175 லாஸ்ட் இயர் வந்து 175லேருந்து இந்த இயர் 165 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நேரில் போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் இப்போது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட பாசிட்டிவ்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். எப்படி காலேஜ் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளே போனோன்னே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல காலேஜஸ் இப்போ நல்ல க்ரோத்தான காலேஜஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக கேம்பஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு எம்ப்ளாயுமே வந்து உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போனாலே உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தெரியும். உங்களுக்கு காலேஜுக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இருக்க பசங்கிட்ட பேசுனீங்கனாலுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு காலேஜ்லேயும் ஒரு 4-5 பசங்கிட்ட போய் பேசுங்க. பேசிட்டு அந்த ஃபீட்பேக் எல்லாம் நோட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 170 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அனானிவர்சிட்டி போய் விசிட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் உங்கள் கட் ஆஃப் 170 இருக்கப்போ முன்னாடி ஒரு 175லேருந்து மேபி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 165 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேரில் போய் விசிட் பண்ணி அதோட பாசிட்டிவ்ஸ் என்ஆர்எஃப்பில் வந்திருக்காங்களா, இல்லை நேக்கில் என்ன கிரேடு, ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எப்படி, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி, ஓகேவா, ஸோ எப்படி காலேஜோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஸோ நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ எதுவுமே இல்லாமல் யூடியூப்பை பார்த்துட்டு இவங்க இந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸ் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்கள் லைஃப் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணணும். இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. யூடியூப்பில் வந்து 100 வீடியோஸ் பார்ப்பீங்க காலேஜஸ் பற்றி. பட் அதை நேரில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு காலேஜ் பற்றி நம்ம போடுறோம் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வந்து நேரில் போய் நீங்கள் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும். ஸோ எல்லோரும் சொல்கிறதையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஸோ நேரில் போங்க. அதுக்கு தான் நான் ஒரு காலேஜில் வந்து 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்க சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். நீங்கள் போய் அவன்கிட்ட போய் கேட்பீங்க, அவன் காலேஜ் பற்றி தப்பாக சொல்லிடுவான். ஓகே, ஸோ 4-5 பேர்கிட்ட பார்க்கணும். ஒரு 4-5 விதமான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஸோ அப்போ தான் வந்து காலேஜோட உண்மையான விஷயம் தெரியும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் அவனுக்கு ஃபுட்டு பிடிக்காது, காலேஜில் இருக்க ஃபுட்டு பிடிக்காது. அந்த ஃபுட் பிடிக்காதனால என்ன பண்ணுவான், காலேஜை பற்றி தப்பாக சொல்லுவான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். அதனால் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்டே நீங்கள் விசாரிக்கணும். ஒரு கலெக்டிவான இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஸோ அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணக்கூடிய யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஸோ செக்யூரிட்டிகிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், எப்படி காலேஜ் எப்படி, மற்ற லோயர் லெவல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்ககிட்டலாம் கேட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் நேரில் போய் விசாரிக்கணும். அதாவது நான் சொன்ன மாதிரி உங்கள் கட் ஆஃபுக்கு ஒரு 5 கட் ஆஃப் முன்னாடி இருந்து 5 கட் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி அது தகுந்த மாதிரி இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க. ஸோ கலெக்ட் பண்ணி வச்சா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், எப்படி சாய்ஸ் ஆர்டர் போடுறது அப்படின்ற ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்மளும் அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ இதை ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.